ஹாய். பிரபல விஞ்ஞானி கார்ல பயணம் பண்ணிட்டு இருந்தாரு. வழியில டயர் பஞ்சர் ஆயிருச்சு. நடமாட்டமே இல்ல. பக்கத்துல கடைகள் எதுவுமே இல்ல. தானே டயரை கழற்றி ஸ்டெப்னி மாற்ற முயற்சி பண்ணாரு. எல்லா போல்டுகளையும் கழட்டி ஸ்டெப்னி எடுக்க போகும்போது கால் தடுக்கி கீழே விழ போய் எல்லா போல்டு நட்டு போய் சாக்கடையில விழுந்துருச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசிச்சப்போ வழிப்போக்கன் அந்த வழியா வந்தான். கிழிஞ்ச ஆடையோட அவர்கிட்ட, ஐயா என்னாச்சு அப்படின்னு கேட்டான். சாக்கடையில இறங்க இவன் தான் சரியான ஆளு நினைச்சு அவன்கிட்ட, சாக்கடையில விழுந்த போல்டுகள் எல்லாம் எடுத்து தர முடியுமா? எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த வழிப்போக்கன், உங்க பிரச்சனையா? இந்த சாக்கடையில இறங்கி எடுத்து தர்றதுக்கு எனக்கு எதுவும் ஆட்சேபனையே கிடையாது. ஆனா அதை விட சுலபமான வழி ஒண்ணு இருக்குது. 3 சக்கரங்கள்ல இருந்தும் ஒவ்வொரு போல்ட கழட்டி இப்போதைக்கு இந்த சக்கரத்தை மாட்டி வண்டிய தயார் பண்ணிக்கோங்க. வண்டிய ஓட்டிட்டு போய் பக்கத்துல இருக்க மெக்கானிக் ஷாப்ல போல்டு வாங்கி எல்லா சக்கரத்திலையும் மாட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னா விஞ்ஞானிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நான் இத்தனை பெரிய விஞ்ஞானியா இருந்தும் சுலபமான வழி எனக்கு புலப்படாம போயிருச்சே, இவரை போய் நம்ம குறைச்சு மதிப்பிட்டுட்டோமே. தலை குனிஞ்சாரு அந்த விஞ்ஞானி. உள்ள பறவைக்கு எறும்பு உணவு, பறவையோ எறும்புக்கே உணவு. சூழலும் எப்ப வேணா மாறலாம். யாரையும் குறைவா மதிப்பிட வேண்டாம்.